There shall be showers of the blessings and the part பாடுவோம். There shall ஆறுல 195 நம்பர் தெரிஞ்ச சொல்லுங்க. Page number 64. 164 in the 344 kurma very good 344 very good 344 in the booklet 64 164 344. Big song book 344 song number, and in this it is 164. Arulleralamaai peyo தொல்லை கஷ்டங்கள் சூழ்நிலை அந்த நம்பர் எடுக்கலாம்.
தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் தோற்றம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும், உடலை வாரும் வேளையில் தொட்டிக்கும் திரும்பினேன், பட்டய காஞ்சயம் வரும், அரணை காத்தவல்லோ, தாக்கும் வல்ல மீட்பர் choice. Song number 35, 35வது பாடல். ஆத்மமே என் முழு உள்ளமே ஆண்டவரை
ஐந்தாவது பாட்டு பாடும். Song number 25. सर्वलोकाधिपा नमस्कार. सर्वलोकाधिपा नमस्कार. सर्वसृष्टिकर्ते नमस्कार. तारे गणलोहिमा सकलमुपनित दयावर पितावे नमस्कार. तारे गणलोहिमा सकलमुपनित दयावर पितावे नमस्कार.
எல்லோரும் நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நம்ம வந்து எல்லாருக்கும் சங்கீதம் 23 தெரியும், ரைட்? எவ்ரி ஒன் நோஸ் சாம்ஸ் 23. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வசனம் சொல்லிட்டு நம்ம வந்து இன்று கூட்டத்தை ஆரம்பிப்போம். அந்த வசனம் சொல்லிட்ட பிறகு ஸ்பெஷல் சாங், ஃபேமிலி சாங், யாருக்கு சாட்சி சொல்லணும்னா சாட்சி வந்து சொல்லலாம். யாருக்கு ப்ரேயர் பண்ணோம், போன வருடம் எப்படி இருந்துச்சு, இந்த வருடம் எப்படி இருக்கணும், அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜபம் செய்வோம். ஸோ லெட்ஸ் ரிசைட் Psalms 23. Who all knows in English can tell in English. Who all knows in Tamil can tell in Tamil. Who knows in Hindi can tell in Hindi. Okay, let's start. The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in the green pastures. He leads me beside the still waters. He restores my soul in the paths of righteousness for His name's sake. Yea, though I walk through the valley of shadow of death, I will fear no evil. For Thou art God, and Thy staff they comfort me. Thou preparest a table before me in the presence of my enemies, and Thou anointest my head with oil. My cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever and ever. Amen. God is good all the time. All the time. God is good. God is good. இந்த நேரத்தை நான் ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்குறேன். உங்களுக்கு சாட்சி சொல்லணும்னா நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாம். இல்லை ஸ்பெஷல் சாங், ஃபேமிலி சாங் பாடணும்னா நீங்கள் வந்து முன்னாடி வந்து பாடலாம். ஜப செய்யணும்னா நீங்கள் வந்து ஜப செய்யலாம். This time is given to the church. Praise the Lord. Happy New Year. Happy New Year. En saksiyona bunu varso, ayda varso, 2025 வருஷத்துல சப்பாயிங்க பொருட்கள் காரி செய்திருக்கிறோம். நாம் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் தந்தாங்க. எனக்கு கூட உடம்புக்கு முடியாது இருந்துச்சு. சுகத்தை பிள்ளைக்கு கொடுத்தாங்க. பசங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். இன்னும் பிள்ளைங்களுக்கு குழந்தை பாட்டத்துக்கு தந்தாலும் நானும் பேர பசங்க காலையில் ஒடிசியமும் வயசாக கூட போயிட்டாங்க. கூட போனோம். போனோமா ஒரு வருஷம் ஓசுக்கு போயிட்டு இருந்தான். ஜோரா போட்டுட்டு அந்த குழந்தை நம்ம ஜெயக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாத இருந்துச்சு. நம்ம தொடர்ந்து அதுக்காக ஜெயிச்சுட்டு இருந்தோம். குழந்தை அவ்வளோ சிக்காயிட்டு இருந்தோம். அவளுக்கு நிற்க முடியல, அவ்வளோ நடந்துருக்காயிட்டேன். ஆனால் நாங்கள் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ஏசப்பா அவள் ஓசுக்கு போயிருக்காங்க கொஞ்சம், அதனால ஆயுதத்தோட புனாக்கு வரணும்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு இருந்தோம். ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு சில மாதிரி குழந்தைய தாயை புனாக்கு வந்து சேர்த்தாங்க. ஏசப்பாக்கு கூட போய் நன்றி சொல்லுவோம். எங்கள் குடும்பத்துக்காக இந்த தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அவங்க எங்கள் வீட்டுக்காரர் கூட ஆரோக்கியத்துக்கு மேலே ஏசப்பா கொடுத்தாங்க. அவங்க கூட ஆடுறவங்களும் அதுலேருந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருந்து இவங்க கூட நன்றி. எனக்கு கூட பிபி இருக்குது. நான் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் கூட எங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிபி எல்லாம் நார்மலாக ஆகினாங்க. தேவனுக்கு கூடி நன்றி. இந்த வருஷம் புது வருஷம் சர்ச்சில் வந்து சாட்சி சொன்னேன். என் தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கூட நன்றி.
ஹாப்பி நியூ இயர் அண்ட் குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். காலை வணக்கம். டெஸ்ட்மனி ஷேர் பண்ணுறது ஆல்வேஸ் குட் திங். ப்ரேசிங் காட், ரிமெம்பரிங் ஹிம். அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்து பார்த்து அதுதான் டெஸ்ட் பண்ணி சொல்லுவோம். சில பேர் ரொம்ப லைக் வி கெட் ஸ்கேர்ட். டெஸ்ட் பண்ணி சொல்கிறது எப்படி சொல்கிறது சரி. பட் காட் ஹஸ் பின் குட் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்காரு. ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் from 1 Corinthians chapter 9 verse 15 it says, Lord, I thank you for your inexpressible gift. நீங்க கொடுத்த எல்லா ஈவுகளுக்கு நம்மளே நன்றி சொல்றேன். எந்த ஈவுகள்னா what I didn't expect அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். இந்த 2025 has been a great blessing to each one of us. நேற்று கேட்ட சாட்சிகள், இன்னைக்கு கேட்கிற இங்க போற சாட்சிகள், it's been a very great blessing. எல்லா காரியத்தையும் சில நேரத்துல அந்த டைம் வரும்ல where we are feeling like ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கையில இருக்கு, ஏன் இந்த சிச்சுவேஷன் இருக்கு, ஏன் நான் இதுக்குள்ள இருந்து போறேன், அந்த சூழ்நிலை வரும்போது தான் God always says. Today this morning when I was just scrolling my phone, ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். என்னன்னா இது Hindu status only, doesn't matter, but that man at the 4 o'clock in the morning he is having the chanchan and that வாசிப்பாங்க அது, and he is walking on the street and he is singing very loudly and the chanchan. I was just thinking the first thing I did in the morning was to obviously pray, but the first thing I did was like to scroll my phone, and this man is like 4 o'clock in the morning road la yaara is continuously doing the chanchan and singing. Yaar patti yosikla anga yaar irukka eppadi irukka yaar edho yosikla. When will I turn like this to express my blessing, to my thankfulness to God? Adha romba mukkiyamaana kaaranam. And for my life 2025 has been a great struggle solla, a great opportunity solla. Ella vishayangal irukku. Ups and downs, lows and highs are a part of life, and we have to be into it. That's it. Whatever it is God's will. And our vision is whatever it is God's will only. Nothing will happen unless He commands it. In the year, ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டோரி கத்துக்கிட்டேன்னா என்னன்னா, தாவீது ராஜா அந்த அரண்மனை விட்டுட்டு இப்ப அப்சலோம் வந்திருக்காரு. அவரோட மகன் அப்சலோம் அங்க வந்திருக்காரு. தாவீது ராஜா வெளியே வராரு. தாவீது ராஜா கூட 700 பேர் வராங்க. அது கூட அவங்க என்ன கொண்டு வராங்க, உடன்படிக்கை பெட்டி வெளியே கொண்டு வராங்க. ஸோ வெளியே கொண்டு போகும்போது தாவீது ராஜா சொல்றாரு, நீங்க போங்க மறுபடியும் அங்கே ராஜா அரண்மனையில் வைங்க. If God's will is there that I should see that, He will definitely get me back to that place, whatever it is. So if God's will is there, that we should praise Him. If God's will is there, we should be into His presence. If God's will is there, that something should happen in our life. Whatever or anyone will do anything, it doesn't matter. You will still stay strong and still stay very calm and humble. That's what is important. Okay. So in the 2026, எப்படி போக போகுது தெரியாது. நிஜமா எப்படி போக போகுது தெரியாது. Lots and harms and everything வந்துச்சு. ஆக்சிடென்ட்ஸ் கூட ஆயிருக்கு. அது எப்படி நான் ஆக்சிடென்ட் பத்தி சொல்லாம எப்படி இருப்பேன்? ஆக்சிடென்ட்ஸ் கூட ரொம்ப ஆயிருக்கு. பட் காட் ஹஸ் பீன் கிரேட். ஆனா இந்த வருஷம் ஆண்டோட கிருபையில எனக்கு ஒரே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. Every year I have 3 to 4. So in the வருஷம் it's been only one accident, that too recently. But God has been good. God has been really good. சாட்சி சொன்னா அப்பா லாஸ்ட் வீக் சொல்லிட்டாரு. அது அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். So இங்கேருந்து after finishing all these things, I went home. வீட்டுக்கு போயிட்டு அப்பா continuously complaining about pain in the left side and ஒரு different kind of feeling. சரி, அவரை பார்க்கும்போது எனக்கு பட்டுன்னு அந்த மைண்ட் வந்துடும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ எனக்கு என்னன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் ஒன் ஆகுது. எவ்வளோ பெரிய பாஸ்டரா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விசுவாசியா இருக்கட்டும், அந்த அப்பா அம்மா வரும்போது அந்த இது டவுன் ஆயிடும். ஸோ நான் கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கேன். 1 ஆகுது, நான் அலாம் வச்சிருக்கேன். நான் தூங்கக்கூடாது. ஸோ எவ்ரி 1 hour கெப்ட் மை அலாம். அண்ட் அலாம் போயிட்டு இருக்கு. 2 மணி அலாம் வந்துச்சு. அப்பா சொல்றாரு, நீங்க போயிட்டு தூங்க. 2 மணி அலாம் வந்துச்சு. I just turned it off and பட்டினு அந்த கதுமர ரொம்ப ஜோரா சத்தம் வந்துச்சு. சரி, நான் பட்டினு போயிட்டு வெளியே பார்த்தேன். என்னாச்சு
வெளியே போயிட்டு பார்க்கும்போது அப்பா வாஸ் நாட் ஏபிள் டு சிட், நாட் ஏபிள் டு வாக். ஜஸ்ட் சொன்னாரு எனக்கு சுடு தண்ணி பட்டினி பண்ணி. சரி நான் பட்டினி போயிட்டு சுடு தண்ணி பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். தென் ஹி வாஸ் ஃபீலிங் ஓகே. கொஞ்சம் நேரம் நடந்தாரு. மறுபடியும் சேம் திங், ஹி ஹேட் சேம் ஃபீலிங் ஆஃப் கேஸ்ட்ரிக் பெயின் வரும்ல, அது சேம் ஃபீலிங். மறுபடியும் he sat down and that time I got scared. And then first thing மைண்ட்ல இருந்துச்சு ப்ரேயர் பண்றது. So I went into my prayer room and I started praying. அதுக்கப்புறமா then சரி ஹாஸ்பிட்டல் தேடினாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச this is the I don't know miracle of God and சொல்லலாம். I was searching for the hospital. எனக்கு தெரிஞ்ச வரை மாமூடியில் there is no multi specialist hospital. சின்ன சின்ன கிளினிக்ஸ் உண்டு. And I know every clinic I visited one time. So சின்ன கிளினிக்ஸ் உண்டு, மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை. அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வாட் வில் ஐ டூ இன் திஸ் நைட்? நான் இந்த கூகுளில் போனது ஹாஸ்பிட்டல் நியர்பை மீ. அது பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் நியர்பை மீனா 35 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் வருது. டன், ஐ எம் டன். உங்ககிட்ட கார் இல்லை, வண்டி தான் இருக்கு. இந்த குளூர்ல அப்பா கொண்டு போனவன் இப்போ அது யோசிச்சுட்டு இருக்கேன். சரி மறுபடியும் அவருக்கு ரொம்ப அதிகமாக பெயின் வந்துச்சு. He sat down on the sofa. Or a different kind of behavior irundhuchu. Anybody will get scared of that. And he went to the washroom, did some vomiting and came back. So then me and Shamini, we were sitting in the hall. We just started praying. Marupadi na check panna. Multi specialist hospital near me. Look at the grace of God. 2 minutes later, pocket the hospital 2 to 3 months before that factory. And I had still no idea about it. அப்போ செக் பண்ணும்போது இட் இஸ் 35 கிலோமீட்டர். இப்போ செக் பண்ணும்போது இட் இஸ் ஜஸ்ட் 2 minutes. I rushed my father to the hospital. I called the hospital. I rushed my father to the hospital. அங்கே போயிட்டு யாரும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு நர்ஸு, ஒரு கம்பவுண்டர், அந்த வாட்ச்மேன் கம்பவுண்டர் சொல்லுவாங்க, அவங்க 2 பேர் தான். டாக்டருக்கு நான் மெயின் டாக்டருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன், நம்பர் எடுத்துட்டு. அவரே வந்துட்டாரு. தென் மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க. மெடிசன் கொடுத்துட்டு he was lying on the bed. நாங்கள் எல்லாரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். What is the procedure, what to do? அங்கே அப்பா மறுபடியும் கூப்பிடுறாரு. உள்ளே போயிட்டு பார்த்தா எனக்கு மறுபடியும் அப்படிலாம் இருக்கு. ஆஃப்டர் கிவிங் அ குட் டோஸ் ஆஃப் பேண்டி மறுபடியும் அப்படி தான் இருக்கு. சரி நான் இன்னும் போயிருக்கேன். நான் வெளியே போயிட்டு ப்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. பட் பை த கிரேஸ் ஆஃப் காட் he was fine. After the second dose of medicine he was very much fine. நல்லா ஒரு 8:30 மணி வரை தூங்கிட்டாரு. அவரே நான் டிஸ்டர்ப் பண்ணல, என்ன அவரும் டிஸ்டர்ப் பண்ணல, நல்லா தூங்கிடுறாரு. வீட்டில் கூட எல்லாரும் தூங்காம கண்டினியூஸாக அந்த மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஒன்ஸ் your father is admitted in the hospital, நீங்க கண்டினியூஸா நைட் 2-3 மணிக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்? கண்டினியூஸா மெசேஜ் வந்துட்டு இருக்கு. How is he, what he is doing, how is he, what he is doing. But God has been good. God has been good. Pastor John will not say மாதிரி the Psalms 34 verse 10. No one will lack anything, even the small cups of wine will not lack. அப்படிதான் God has been good to each one of us and has led us beautifully. I praise God. Thank you for the 2025 church. You have been great to me, to my family, and to everything. Thank you for all the support you have rendered. எல்லாருக்கும் thank you சொல்லுவேன். Especially எல்லாருக்கும். We have Pastor Joel over here. Thank you for whenever அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டா அவர் பக்கத்துல இருக்காரு. ஒரு சாங்கா இருக்கட்டும் இல்ல சர்மனா இருக்கட்டும், whatever it is, he is there for me. Then Precious family and Priya's family, Ramni auntie, supportive from the auntie. Jeswar uncle has been always supportive to me. எப்போ phone பண்ணாலும் he is there to pick it up and give advices. There's there. Then Raju uncle's family, they are also very supportive. Thank you so much for everyone's love and care you have showered on me. Yeah, we'll continue. சாட்சி சொல்றதுக்கு பயப்படாதீங்க, கேட்கப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் வந்து அந்த சாட்சி சொல்லுங்க. May God bless you all.
Song number 157, Vennil Nadanga. Nadanga Sotrinam Devaya. Normally happy Sabbath, so I was going to say happy Sabbath, but happy New Year. Let the year begin with a joy. Happy New Year. Happy New Year. Okay, good. But it's okay, I can adjust with this. And a very good morning to each one of you. Thank you for being here on time. Thank you for all your guidance and your mercy. In this beautiful New Year morning, I would like to welcome each and everyone in the name of Lord and Savior Jesus Christ in the புத்தாண்டு காலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை வாழ்த்தி பேசுகிறேன். இங்கே பக்கத்தில் இந்த திராவிட் நெவர் ரோடு இல்லை தாப்போடி சான்வி அவுந்து இந்த இடத்துல இருந்து மட்டுமல்ல, we have Mr. Rajkumar from New Delhi and Jenny Akka and her family from Sri Lanka, and I praise God for all the mercy they have shown to each one of us. I would like to welcome each and every one of you for this beautiful New Year's service this morning. For our opening song, let's all rise up and sing song number 25, my favorite, Sarvaloka Namaskar.
வாசிப்புக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி Isaiah chapter 43 verse 1 and 2. Isaiah chapter 43 verse 1 and 2. ஏசாயா 43வது அதிகாரம் வசனம் 1 2. But now thus said the Lord, create thee, O Jacob, and he that formed thee, O Israel. Fear not, for I have redeemed thee, and I have called thee by thy name, thou art mine. When thou passest through the water, I will be with thee, and through the river, they shall not overflow thee. When thou walkest through the fire, thou shalt not be burned, neither shall the flame kindle upon thee. I did it again. But now, thus said the Lord that created thee, O Jacob, that he that formed thee, O Israel, fear not, for I have redeemed thee. I have called thee by thy name, thou art mine. When thou passest through the water, I will be with thee, and through the river, they shall not overflow thee. When thou walkest through the fire, thou shalt not be burned, neither shall the flame kindle upon thee. May the Lord God bless this words this beautiful morning. I request the congregation to kneel down for opening prayer. ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். அப்பா, ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான வருடத்தின் முதல் நாளில் எங்களை அருமையாய் நீர் கூட்டி வந்திருக்காங்க. நன்றியோடு சோத்திரம் அப்பா. வேதத்தை நாங்கள் எவ்வளோ வாக்குத்தங்களை நாங்கள் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தின் அடிப்படையில் எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தை மட்டுமா நீர் வழிநடத்தி வந்திருக்காங்க. நன்றியோடு சோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எவ்வளோ நன்மைகளாக எங்களை முடிசூட்டி தர்மையான வருடத்தின் முதல் நாளில் எங்களை நீர் அழைத்து வந்திருக்காங்க. நன்றியோடு சோத்திரம் அப்பா. நிலையற்ற உலகத்தில் நிலையாக எங்களை நீர் வழிநடத்துவதற்காக நன்றியோடு சோத்திரம். ஆமாண்டவரே, இந்த வருடத்தின் நாங்கள் வேதத்தில் தாவீது சொன்னது போல வருஷத்தை நான் நன்மையால் முடிசூட்டுகிறேன் என்று சொன்ன கர்த்தாவே, அதன் வழியை நெய்யாய் பொழிகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வருடத்தில் கர்த்தாவே நன்மையான காரியங்களை நடக்கும்படியாக எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெயிக்கணாண்டவரே. கர்த்தாவே, ஆமாண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் முதல் வருடத்தின் கர்த்தாவே, இந்த முதல் நாளில் நீர் வந்திருக்க எங்களை அழைத்து வந்திருக்க நன்றியோடு சோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுத்திருக்கிறவனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த செய்தி எங்களுடைய ஆவிக்குரிய பிரார்த்தனையில் எங்களை பலனடைத்தக்க நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமாம் கர்த்தாவே, நீ மட்டுமா நீர் வழிநடத்தி வந்த தேவன், இனிமேல் வழிநடத்தவே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இம்மற்றும் உதவி செஞ்ச எபனேசரே, இனிமேல் எங்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ தாங்கி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஐயா. வருகின்ற காலங்கள், மாதங்கள், வருடங்கள் நாங்கள் அறிவோம். கர்த்தர் எல்லாம் அறிந்த கர்த்தர், எங்களை திரும்பியாய் நீ வழிநடத்த வேண்டும் என்று இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்மளுக்கு தேவ செய்தியை இந்த ஆண்டின் முதல் நாளிலே நாம் தந்திருக்கிறோம். இந்த ஆண்டிற்குரிய முதல் செய்தியை போதகர் கலைமணி நம்மளோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாருக்கும் தெரிந்த பழகின ஒரு நபர் போதகர் கலைமணி அவர்கள். ஏனென்றால் இந்த ஸ்பைசர் அட்வென்டிஸ்ட் கல்லூரியில் தன்னுடைய இறையல் படி போதகராக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அவர் பணிபுரிந்து வந்திருக்கிறார். இந்த 8 ஆண்டு காலத்துல அந்த பெங்களூர் தமிழ் திருச்சபையில கட்டிய நபர் நம்முடைய போதகர் கலைமணி அவர்கள்.
அதற்கு பின்பாக அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்பொழுது புனே ஏஎம்சி மீடியா சென்டர்ல ரேடியோ ஸ்பீக்கராக இருந்து வருகிறார். அது மட்டுமல்ல, சமீப காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அநேக போதகர்கள் அபிஷேகம் பெற்றார்கள். அதுல ஒரு நபர் தான் நம்முடைய போதகர் கலைமணி அவர்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு போதகர். இந்த நாளில நம்மளோடு கூட மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான மனைவி இருக்கிறாங்க. இந்த பகுதியில நல்ல வல்லமையான ஊழியத்தை செய்ய முடியாத கர்த்தர் அவரை அழைத்திருக்கிறார். அவரோட ஊழியர்களை அவரை பார்க்கும் போதெல்லாம் மிக அமைதியோடு சாந்த குணம் நிறைந்த, பேசுவதற்கு யோசித்து பேசுவார் நினைக்கிற போதகர். ரொம்ப வல்லமையான கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். ஆகவே இந்த நாளிலும் உங்கள் சார்பாக போதகர் கலைமணி அவர்களை எங்களுடைய திருச்சென் சார்பாக நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டின் செய்தியை, இந்த புதிய நாளில நம்மளுக்கு தேவ செய்தியை கொடுத்திருப்பவர் போதகர் கலைமணி அவர்கள். இப்பொழுது நான் கலைமணி அன்போடு நான் அழைக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லதொரு அறிமுகத்தை தந்த மூப்பர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊழியத்தில் இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நம்மால் உணர முடியும். ஆகையால் தேவனுடைய கிருபையில பெங்களூர் பகுதியில் பல இடங்களில் ஊழியம் செய்து லவ்ரி தமிழ் திருச்சபையில் அநேக வருடங்கள் இருந்து அதுக்கடுத்த ஆண்டவர் நம்மை இங்கே அழைத்து வரும்படியாக அவர் கிருபை செய்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட புனேல தமிழ் மக்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அதிலும் தமிழ் திருச்சபையில அன்பான உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த திருச்சபை ஸ்பைசல் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் திருச்சபையாக இருக்கும் நிச்சயமாகவே. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு நீங்க செய்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தரீங்க, பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு தரீங்க, லெசன் ஸ்டடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு தரீங்க. இது மாதிரி இந்த திருச்சபை தான் அவங்களுக்கு முதல் ஒரு பயிற்சி களமாக இருக்கும். அப்படிதான் எனக்கும் இருந்தது. ஆகையால் நிச்சயமாகவே இந்த திருச்சபை கர்த்தர் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த திருச்சபை நடத்தி செல்லும்படியாக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபை போதகருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிற எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாக 2025வது வருடத்தை முடித்து 2026வது வருடத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை கர்த்தர் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். சரி, ஒவ்வொரு முறையும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்றோம். அந்த முதல் நாள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்குள்ள அந்த அன்றாட பயணத்துக்குள்ளாக நாம் சென்று விடுகின்றோம். அன்றாட கஷ்டத்துக்குள்ளாக நாம் சென்று விடுகின்றோம். அன்றாட பிரச்சனைக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம போயிடுறோம். ஆனால் நிச்சயமாகவே ஒவ்வொரு வேர்டமும் இனிமையான வேர்டமாக, ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நிமிடமும் தேவனோடு இருக்க வேண்டும். நாம் தேவனோடு இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு நிமிடமும், அந்த ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், வேர்டமும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைய தினத்திலே ஏசாயா 43வது அதிகாரம், சரிங்களா? இந்த அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த முழு அதிகாரத்தை இன்னைக்கு உங்ககிட்ட பேச வரல. இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் 2 வசனங்கள்ல 2வது வசனம் பல முறை இந்த வசனம் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. ஆமாவா இல்லைங்களா? பல முறை நம்ம கீழே விழுந்தப்ப இந்த வசனம் நாம் எழுந்து நடக்கும்படி நமக்கு செய்திருக்கிறது. ஆகையால இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில ஒரு வசனமாக இந்த வருஷத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம கீழே விழுறப்பையும் சரி,
ஒவ்வொரு முறையும் சவால்களை சந்திக்க பொழுதும் சரி, ஒவ்வொரு முறையும் நாம் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கும் பொழுதும் சரி, இந்த வசனம் நமக்கு நிச்சயமாகவே ஒரு துணையாக இருக்கும். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. சரிங்களா? என்னுடைய மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டம் வந்து இந்த 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. சரிங்களா? உன் பேரில் பற்றாது. அப்ப இந்த ஒரு வசனத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன், எல்லா சூழ்நிலையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் சரி, ஆறுகளை கடக்கும் பொழுதும் சரி, அக்கினியில் நடக்கும் பொழுதும் சரி, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு தோன்றலாம், தண்ணீர்களை கடக்கிற ஒருவேளை ஓகே பிரச்சனைகள் இருக்கு, நம்ம கடந்து போகலாம். ஆனா அந்த நெருப்பை கடக்கிறப்ப எப்படி ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு, இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறப்ப, அதற்கு ஆண்டவர் நமக்கு வந்து 1வது வசனத்துல சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான். சரிங்களா? உன்னை உருவாக்கினவர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இங்க பாருங்க எப்படி ஆண்டோடைய அந்த ஒரு வசனம், அவர் வந்து ஒரு சவாலை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. அந்த சவாலை வைப்பதற்கு முன்பதாக ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிறார், ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நீ என்னுடையவன், உன்னை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர் எல்லாமே நான் தான், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷத்துல எதிர்கொள்ளுங்கள், நெருப்பை எதிர்கொள்ளுங்கள். சரிங்களா? நெருப்பு அப்படின்ன உடனே நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா, அநேக காரியங்களை குறித்து பார்க்கிறோம். நமது பிரச்சனை நமது நெருப்பாக இருக்கிறது, நம்முடைய ஏமாற்றங்கள் நமது நெருப்பாக இருக்கின்றது, நம்முடைய போராட்டங்கள் நமது நெருப்பாக இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன் நெருப்புல நடப்பதற்கு அவன் துணிய மாட்டான். ஒரு சிறு குழந்தைய பார்த்து நம்ம சொல்லுவாங்க, நெருப்பு இருக்குன்னு என்ன பண்ணாத, போகாத, நெருப்பு கிட்ட போன அல்ல கை வச்சனா விரல் வச்சா என்ன ஆயிரும், அது உன்னை சுற்றும், நீ நெருப்பு கிட்ட போகாதன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகா திருப்ப. அதாவது அப்படின்னா நீ அக்கினியில் நடக்க வேண்டும், நெருப்பில் நீ நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். அப்ப நம்ம பேதுரு புத்தகத்தை வாசிக்கிறப்ப 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி அங்க பார்க்கிறோம், உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. எப்படி ஒரு தங்கம் நெருப்புல அது சுட்ட பிறகு என்ன ஆகுது, அது ஒரு தங்கமாக ஜொலிக்கின்றது. அப்ப உன்னுடைய விசுவாசமும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்கிறது என்று இங்க வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும், ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சவால்களை சந்திக்க நான்
ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். சரிங்களா? வேதாகமத்துல நெருப்பை சந்தித்தவர்கள் யார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, தானியேலுடைய நண்பர்கள். ஓகே, அவருடைய உதாரணம் தான் நம்மளுக்கு வந்து முன்னிலையில இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க லிட்ரலா, அதாவது உண்மையில அவங்க எதுல நடந்தாங்க? நெருப்புல நடந்தார்கள். நெருப்புல நடந்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைச்சது. என்ன அப்படின்னு சொன்னா அந்த 4வது நபரை அவர்களால் என்ன பண்ண முடிஞ்சுங்க? பார்க்க முடிந்தது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நெருப்புல நடக்கணும் அப்படின்னா நம்ம யார பார்ப்போம்? தேவனை பார்ப்போம், தேவனை பார்ப்போம். சரிங்களா? அப்ப இந்த தானியேலுடைய நண்பர்கள் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகத்தில் வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 2 தீர்க்கதரிசிகள் நெருப்பை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். நெருப்பை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா எலியா, இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா எலிசா. சரிங்களா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த சம்பவங்கள் ஒவ்வொரு வசனமாய் நாம் வாசிக்கும் பொழுது இன்னைக்கு இந்த 2026வது வருஷத்தினுடைய என்னுடைய அந்த ஒரு பிளான் மேப் ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார். சரிங்களா? இந்த 2026வது வருஷத்துல நீ என்னென்ன வழியில செல்லணும், என்னென்ன இடத்துல பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளான் அல்லது அந்த ஒரு ரோடு மேப் ஆண்டவர் எங்க வச்சிருக்காருங்க? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வரைக்கும் நம்ம வாசிக்கிறப்ப அங்க வைத்திருக்கிறார். முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். சரிங்களா? இங்க ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னா இந்த முதல் வசனமே சொல்லுது என்ன அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி, அதாவது எலியா யாரை சந்திக்க போறாரு? தேவனை சந்திக்க போறார். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார். சரிங்களா? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார். ஆனா இந்த வசனம் சொல்லுது அவர் எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார்? சுழல் காற்றிலே. அதாவது ஒரு அக்கினி ரதம் வரும், அந்த அக்கினி ரதத்துல அவர் எங்க போவாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். சரிங்களா? அப்ப இது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? எலியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். நம்ம வாழ்க்கையில நம்ம நெருப்பை எதிர்கொள்ள போகின்றோம், அதாவது நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொள்ள போகின்றோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாருங்க? வெளிப்படுத்துவார். அநேக நேரங்கள்ல இந்த 2025வது வருஷத்துல பாருங்களேன், ஒவ்வொரு பிரச்சனை வரப்பையும் சரி, ஒரு ஆபத்து வரப்பையும் சரி, நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த 2025வது வருஷத்துல ஆண்டவர் நம்மை நடத்தின பாதைகளை பார்க்கும் பொழுது நன்மையான பாதைகள். எத்தனையோ தண்ணீர்களை கடந்தோம் இல்லைங்களா? எத்தனையோ ஆறுகளை கடந்தோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார், நம்ம கூட இருந்தார், நம்மை நடத்தினார். சில நேரங்கள்ல என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு நேரத்துல கூட ஆண்டவருடைய கரம் நம்மை பிடித்து கடைசி வரைக்கும் இந்த 2026வது வருஷத்துல நம்ம என்ன பண்ணி வந்திருக்கு? கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றது. அதை நாம் மறந்து போய்விட கூடாது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த முதல் வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு பிளான் வந்து யாருக்கு வைக்கப்பட்டது? எலியாவுக்கு வைக்கப்பட்டது. ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகின்றார். அப்ப இந்த 2026வது வருஷத்துல உங்க லைஃப்ல ஒரு திட்டம், ஒரு பிளான், நீங்க பல பிளான் வச்சிருக்கலாம், பல திட்டங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டம் என்ன பண்ணிருக்காருங்க? அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும் என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப 2வது வசனம் வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். சரிங்களா? இப்ப இந்த எலியாவை குறித்து தெரியும். இப்ப எலிசா யாருங்க? எலியாவுடைய சீடர். சரிங்களா? இப்ப எலியாவை குறித்து நம்ம பாக்குறப்ப அவர் எவ்வளவு வல்லமையா ஊழியம் பண்ணாரு, எவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி, எப்படி பாகலுடைய தீர்க்கதரிசிகள் அவர் என்ன பண்ணாருங்க? அவர் கொன்று போட்டாருன்னு சொல்லி எல்லா கதைகளும் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படியே நம்ம பாக்குறோம், வாசிக்கிறோம், தெரியும் நம்மளுக்கு.
ஆனால் இந்த எலிசாவை குறித்து நம்ம வாசிக்கிறப்ப எலிசாவை எலியா கூப்பிடுறாரு, நீ வா என் பின்னாடி வான்னு. அவர் என்ன பண்ணிடுறாருங்க, அவர் அங்க வந்து ஒரு விவசாயத்துல ஏதோ உழுந்துட்டு இருக்கிறார். அவர் விட்டுட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, விட்டுட்டு இவரை பின்பற்றி வருகிறார். அப்படின்னா இவர் மட்டும்தான் இவருக்கு ஒரு தந்தை, வேற யாருமே கிடையாது. நீங்க எஸ்டிஏ பைபிள் கமெண்ட்ரி வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா எலிசாவுக்கு எலியா தந்தையை போல இருந்தாராம், ஆவிக்குரிய தந்தையா இருந்தாராம். இந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கிற ஒரு இடத்துல சொல்லுவார், என்னுடைய தந்தையே, என்னுடைய தகப்பனே, நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லுவார். அப்ப தன்னுடைய தந்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் என்ன பண்ணாரு, எடுத்துக்கொள்ள போகின்றார். அதனால இங்கே எலிசாவுக்கு அவர் விட்டு போறதுக்கு மனசு இல்லை. ஆனா எலியா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இங்கே இரு, என் கூட வராத அப்படின்றாரு. ஏன் இங்கே இரு, என் கூட வராத அப்படின்றாரு? நம்ம பல காரணங்கள் சொன்னாலும் ஒரு காரணங்கள் நம்ம யோசிக்கிறப்ப எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார். அப்போ அது சுழல் காட்டில எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார். ஒருவேளை எலிசா அதற்கு ஆயத்தமா இல்ல, அந்த நெருப்பை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமா இல்ல அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுவாருங்க, அந்த இடத்துல அவர் மரித்து போய் விடலாம். அப்ப இந்த எலியா என்ன பண்றாருன்னா, நாங்க போறேன், நீ என் கூட வராதுன்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல நாங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது வருஷத்துல நம்ம பாக்குறோம், ஆண்டவர் என்னை பெத்தேல் வரைக்கும் அழைச்சிருக்கிறான், நாங்க போறேன் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதாகமத்துல பெத்தேல் அப்படின்னா எதுக்கு ஒப்பிடப்படுகின்றது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம், அப்பத்தின் வீடு என்று பார்க்கின்றோம், தேவனுடைய வீடு என்று பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு இந்த 2026வது வருஷத்துல நம்ம பெத்தேலுக்கு போறோம்னா எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லையா? அப்பா, திருப்தியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நல்ல சேலரி, நல்ல ஒரு இடம், ஏன்னா பெத்தேல் ஆண்டவர் இருக்கிற இடம், எல்லாம் திருப்தியா இருக்குன்னு சந்தோஷப்படுவோம். அப்ப அந்த பெத்தேல் நம்மளுக்கு நம்ம மனசுல வருது, இந்த 2026வது வருஷம் ஒரு பெத்தேலை போல நம்ம வாழ்க்கையில இருக்கணும், எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யோசிப்போம். ஆனா இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறப்ப அவங்க பெத்தேல்ல இல்ல, பெத்தேலை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, போறதை நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. 4வது வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தொடர்ந்து வாசிக்கிறப்ப 4வது 5வது வசனத்துல வாசிக்கிறப்ப 4வது வாசிக்கிறப்ப, பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டும் சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். பெத்தேல் அப்படின்ன உடனே அவங்க சொல்றாரு, நான் அவங்க கூட இருப்பவங்களை விட்டு விட மாட்டேன்றாரு. இப்ப அடுத்து அவங்க எங்க போறாங்க, எரிகோவுக்கு போகிறாங்க. எரிகோ அப்படின்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துல வருதுங்க, எரிகோவுடைய அந்த மதில்கள், மதில் சுவர், சரிங்களா, அவ்வளவு பெரிய வால் ஆஃப் ஜெரிகோ, அதை உடைக்கவே முடியாது, இடிக்கவே முடியாது. அதனால அவங்க அதை எப்படி உடைச்சாங்க, துதியினால உடைச்சாங்க, துதியினால அவர்கள் உடைத்தார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். நம்ம வாழ்க்கையில பெத்தேலை மாத்திரம் நம்ம பார்க்க மாட்டோம். இந்த 2026வது வருஷத்துல எதையும் பார்க்க நேரிடும், எரிகோவையும் பார்க்க நேரிடும். நம்ம முன்னாடி வழியே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சிவரை சாத்தான் கொண்டு வருவான். நம்ம முன்னாடி நடந்து போகாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிவர் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கு. அது நம்முடைய பாவமா இருக்கலாம் அல்லது நம்முடைய பிரச்சனைகளா இருக்கலாம். அநேக ஒரு சிவர்கள் நம்ம கண்ணு முன்னாடி காணப்படும். நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த நேரத்துல பின்னோக்கி போக போறீங்களா? இங்க எலிசா சொல்றாரு, நான் உங்களை பின்பற்ற நான் முடிவு பண்ணிட்டேன், என் ஜீவன் போக மட்டும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2026வது வருஷத்துல மாத்திரம் கிடையாது, எல்லா வருஷமும் நம்ம யாரை பின்பற்ற தீர்மானிக்கணும், தேவனை பின்பற்ற தீர்மானிக்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பெத்தேல் ஒரு சூழ்நிலைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கிறப்ப மட்டும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எரிகோ போன்ற சூழ்நிலைகள் வரும் பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். புதிய ஏற்பாடுல பாக்குறப்ப, லூக்கா புத்தகத்துல வாசிக்கிறப்ப, இந்த நல்ல சமாரியன் வந்து ஒருத்தரை காப்பாத்துறாருங்க. அவர் எங்கிருந்து எங்க போய் மாற்றாரு, எரிகோவுக்கு போகணுன்ற இடத்துலதான் அவர் என்ன பண்றாருங்க, கொள்ளர்களால் அடிபட்டு கீழே விழப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அப்ப எரிகோ அப்படின்றது சில நேரங்கள்ல ஒரு ஆபத்தான ஒரு இடமாக காணப்படலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட
இருக்கிறார். அவர் முன்னாடியே சொல்றாருல, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்படியே நீங்க தொடர்ந்து நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, எரிகோவை விட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னொரு இடத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, கடந்து செல்கின்றார்கள். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோர்தானுக்கு அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். யோர்தானை விட்டு கடந்து செல்லும். இந்த 3 இடமும் வேதாகமத்துல ரொம்ப முக்கியமான பிளேசஸ் இல்லையா? இந்த 3 இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேசஸ், சரிங்களா? பெத்தேல், ஜெரிகோ, அதுக்கடுத்து இப்ப யோர்தான் நதி அவங்க என்ன பண்ணணும், கடந்து செல்லணும். அப்ப அங்க போறதுக்கு முன்னாடி இதே டயலாக் தான் அவர் சொல்றாரு, இதே ஒரு வாசகத்தை தான் சொல்றாரு. நான் ஆண்டவர் அங்க எங்க அழைச்சிருக்காரு, அங்க கூப்பிட்டு நீ இங்கே இருன்றாரு. அப்ப கூட என்ன பண்றாருங்க, நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். இன்னைக்கு யோர்தான் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஞானமுழுக்கு எடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கின்றோம், சரிங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இப்ப யோர்தான் நதி கிட்ட வந்துட்டாங்க. இந்த சம்பவங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி நிக்குது அந்த யோர்தான் அந்த இடம் இருக்குது. அது அவங்க கடந்து போகணும். அவங்க முன்னாடி என்ன இருக்குதுங்க, தண்ணீர் இருக்கின்றது. அந்த தண்ணீரை அவர்கள் கடந்து போகணும். உடனே எலியா என்ன பண்றாரு, அவருடைய சால்வை எடுத்து ஒரு அடிச்சோட அது என்ன ஆகுதுங்க, இரண்டாக பிளக்கிறது என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். இப்ப இந்த இடத்துல ஒண்ணு கேட்கிறாரு. இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் நம்மள என்ன பண்ண போனார், இந்த இடத்துல இருந்து நம்மள அழைத்து செல்ல போகின்றார் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகின்றார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கறத பார்க்கிறோம். 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். என்ன கேட்கிறாருங்க, அவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற ஆவின் வரம் இரட்டிப்பாக எனக்கு கிடைக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். இந்த வசனம் வாசிச்ச உடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே அவர் என்ன கேட்கிறாருன்னா, எலியா எவ்வளவு வல்லமையா ஊழியம் செஞ்சாரோ அதை காட்டிலும் இவர் எப்படி கேட்கிறாரு, இரட்டத்தனியான ஒரு ஊழியம் செய்யணும், வல்லமையான ஊழியம் செய்யணும், அவரை காட்டிலும் பயங்கரமான ஊழியம் செய்யணும்னு சொல்லி இவர் கேட்கிறாருன்னு சொல்லி நம்மளுக்கு தோணலாம், சரிங்களா? அப்படி தோன்றதும் ஓகே, ஓரளவுக்கு நம்ம ஓகே கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வேதத்தை வாசிக்கிறப்பையும் எஸ்டே பைபிள் கமெண்ட்ரி நம்ம வாசிக்கிறப்ப இதற்கான விளக்கம் எஸ்டே பைபிள் கமெண்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இங்கே எலிசா அவர் கேட்டது அவரை காட்டிலும் வல்லமையான ஊழியம் செய்யணும்னு அவர் என்ன பண்ணலீங்களா கேட்கல. அவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் அவர் என்ன சொத்து கொடுப்பாரோ இல்லைங்களா, என்ன சொத்து கொடுப்பாரோ அவருக்கு அடுத்து அவர் என்ன ஒரு இது கொடுப்பாரோ அதை அவர் கேட்டார் என்று பார்க்கின்றோம். இன்னும் எஸ்டே பைபிள் கமெண்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, the same spirit that Elijah he had, அதே வல்லமை அதே ஆவி அவர்கிட்ட என்ன இருந்துச்சோ அதுவே அவர் என்ன பண்றாரு சொன்னா கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் நம்ம வாசிக்கிறப்ப அவர் பணத்தை கேட்கல, அவர் பொருளை கேட்கல, தங்கத்தை கேட்கல, அவர் எதை கேட்கிறாருங்க, எனக்கு உங்களுடைய ஆவியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறத பாக்குறோம். இன்னைக்கு இந்த 2026வது வருஷத்துல we have to seek the spiritual things, ஆவிக்குரிய காரியங்களை நாம் தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். ஆவிக்குரிய காரியங்களை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்பதாக 3 காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? முதல் காரியம், இது எலியாவின் கடைசி நாள், சரிங்களா? இந்த அதிகாரத்தின்படி இது யாருடைய கடைசி நாள், எலியாவின் கடைசி நாள், சரிங்களா? ஏன் எலியாவின் கடைசி நாள்? அவர் எங்க எடுத்துக்கொள்ள போகின்றார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகின்றார் என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுங்க, தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நடந்து போறப்ப ஒரு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. எல்லாம் சொல்றாங்க, தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய தீர்க்கதரிசி யார் எடுத்துக்கொள்ள போகின்றாரா, ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகின்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நபர் வந்து
என்ன பண்றாருன்னா எதற்குமே செவி சாய்க்காதபடி ஆண்டவர் இன்னைக்கு அதை செய்ய போறாரு, அதை நான் என்ன பண்ணணும்னா செய்து முடிக்கணும்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். எலியா பரலோகத்திற்கு செல்ல தயாராக இருந்தார். ஒரு மனுஷன் தயாராக இருந்தார், அதனாலதான் அவர் எங்க போனாரு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் அந்த பயணம் இன்னும் முடியவில்லை இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா கில்கால்ல இருந்து எங்க வரைக்கும் போகணும், யோர்தான் நதி வரைக்கும் அவங்க போகணும். அங்க வரைக்கும் அவங்க கடந்தாதான் அந்த பயணம் முடிந்தது. பெத்தேல்ல கடந்தாங்க, எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. யோர்தானை கடந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அந்த யோர்தானுக்கும் பெத்தேலுக்கும் நடுவுல எதை கடக்க வேண்டியது இருந்தது, எரிகோவையும் கடக்க வேண்டியது இருந்தது. இன்னைக்கு நான் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த 2026வது வருஷத்தை நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனா நான் சந்திக்க வேண்டிய பயணங்கள் என்னென்ன அப்படின்றது என்ன பண்ணணும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எலியா எலேசாவை விட்டு வெளியேற விரும்பினார். ஆமாவா இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அவர் மூலமா ஏதாவது ஒரு சோதனை அவருக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது, இல்லது அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பல யோசனைகள் அவருக்குள்ள இருந்தது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். இரண்டாவது, எப்படி எலியாவுக்கு இது கடைசி நாளோ அதே போலவே எலிசா தனது எஜமானரான எலியாவை பார்ப்பதற்கான கடைசி நாளும் இதுதான். ஆமாவா இல்லைங்களா? இதுக்கு அடுத்து தன்னுடைய எஜமானன் எங்க எடுத்துக்கொள்ளப்படுவாரு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகின்றார். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா எலியா தனது முழு நேரத்தையும் தனது எஜமானுடன் செலவிட விரும்பினார். தன்னுடைய எஜமானுடன் செலவிட விரும்பினார் என்று என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். இந்த 2026வது வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்ம கண்ணு முன்னாடி எப்படி ஒரு எரிகோ மதில்கள் இருக்கிறதோ அது மாதிரிதான் இல்லைங்களா? எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாம் யாரை முழுமையாக பின்பற்ற வேண்டும், தேவனை முழுமையாக பின்பற்ற வேண்டும். சரிங்களா? இந்த உலகம் எதையும் தேடுறப்ப எலிசா அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய முழு நேரத்தை யாருக்கு கொடுக்கிறாரு, எலியாவுக்கு கொடுக்கிறாரு. அவர் சொல்லியிருந்திருக்கலாம், சரி நான் இங்கே இருக்கிறேன், உங்க இடத்த நான் பாத்துக்கிறேன், உங்க பிளேஸ் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு அடுத்து நான் தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி அதை செய்யல. அவர் கூட கடைசி வரைக்கும் அவர் நடந்து சென்றதை என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடிகின்றது. இரண்டாவது, எலிசா அவர் செஞ்ச ஒரு காரியம், எலியா எங்கு சென்றாலும் அவரை பின்பற்ற விரும்பினார். சரிங்களா? என்ன எலியா எங்க சென்றாலும் அவரை பின்பற்ற விரும்பினார். கில்கால்ல இருந்து அவர் எங்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெத்தேலுக்கு போறாரு, அவர் பின்னாடியே போறாரு. பெத்தேல இருந்து எரிகோ போறாரு, அவர் பின்னாடியே போறாரு. எரிகோல இருந்து யோர்தான் அங்க நதி இருக்கிறதை கடக்க வேண்டும், அவர் பின்னாடியே போறாரு. எங்க வரைக்கும் போறாரு, அந்த நெருப்பு வர வரைக்கும், அந்த என்ன இருந்ததுங்க அக்கினி ரதம் வர வரைக்கும் அவர் பின்னாடியே போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். இப்ப நம்ம பாக்குறோம் இவருக்கும் கடைசி நாள் என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த கடைசி நாள் இருக்கிறப்ப இவர்கிட்ட கேட்கிறாரு, எலியா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாரு, டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங், அதாவது உன்னுடைய வல்லமை எனக்கு கொடுங்க, அல்லது உண்மை போல வல்லமை கொடுங்க, அல்லது உங்ககிட்ட யார் யார் இருக்கு அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்களோ அதை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அரிதான ஒரு விஷயத்தை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ள போகின்றதை நீ பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும். அப்படின்னா என்னங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றது இவர் தன்னுடைய கண்களால பார்க்கணும். அப்ப அவங்க எப்படி எடுத்துக்கொள்ள போகின்றார்கள், அக்கினி ரதத்துல எடுத்துக்கொள்ள போகின்றார்கள். இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நெருப்பை சந்திக்க எதிர்கொள்ள இவரு ஆயத்தமாக இருக்க வேண்டும். You will receive what you have asked. அதாவது நீ கேட்டது உனக்கு எப்ப கிடைக்கும்னு சொன்னா நான் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றது நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் கேட்கறது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் எதை எதிர்கொள்ளணும், கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நெருப்பை எதிர்கொள்ளணும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப இங்க நம்ம பார்க்கின்றோம் இந்த 2 தீர்க்கதரிசிகளும் நெருப்பை எதிர்கொள்ளணும். 2 பேர் அதுக்கு என்ன பண்ணாங்க, ஆயத்தமா இருந்தார்கள் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். மூன்றாவது காரியம், சரிங்களா, 2 தீர்க்கதரிசிகளும் தாங்கள் விரும்பினதை பெற நெருப்பை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த 2026வது வருஷத்துல பல பிளான்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம், பல
திட்டங்கள் இருக்கலாம், பல கனவுகள் நமக்கு இருக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னாடி சரிங்களா நெருப்பு அப்படின்றப்ப பிரச்சனைகள், சவால்கள் என்று நம்ம பார்த்தோம். ஆனால் நெருப்புக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? யோவான் 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா நம்ம பார்க்கின்றோம். யோவான் எல்லோருக்கும் பிரயோஜனமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சை என் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். 1ஆவது அதிகாரம் நினைக்கிறேன். அப்ப அங்க யோவான் ஸ்தானங்கள் என்ன பண்றாருங்க, ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு எதுல ஞானஸ்தானம் கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். அதே யோவான் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறப்ப நிக்கோதேமு கிட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. 2026 வருஷத்துல பல திட்டங்கள், பல கனவுகள் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னா, fill me with your உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க. ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்துட்டார் அப்படின்னா என்னுடைய பாதைகள் சரியாகிடும், என்னுடைய சிந்தனைகள் சரியாகிடும், என்னுடைய எரிக மதில்கள் இடிந்து விழுந்து விடும், எல்லாமே சரியாயிடும். The one thing that I can ask in this 2026 is that let your Holy Spirit lead me, fill me. அது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியா சரிங்களா ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். என்னுடைய வீட்டில் அங்க நான் சாலேஸ்வரி கேம்பஸ்ல இருக்கிறேன். அப்ப அந்த வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கார்டன் போடலான்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். சரிங்களா, யோசிச்சுட்டு சரி சின்னதா ஏதாவது போடலாமேன்னு சொல்லி ஒரு தக்காளி செடி போட்டேன். தக்காளி விதைகள் கொண்டு வந்து எல்லாம் போட்டேன். அது நான் தண்ணி ஊத்துற வளரும்னு பாக்குறேன், அது வளரவே இல்லை. 2 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு, 4 மாசம் ஆயிடுச்சு, வளரவே இல்லை. உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்புறம் ஒருத்தர் கார்டன் கிளீன் பண்ண வந்திருந்தார். அவர் பார்த்துட்டு தக்காளி போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இது தக்காளியுடைய சீசன் இல்லையே, சீசன் இல்லாத நேரத்தில் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தக்காளி போட்டீங்க, வரத்துக்கு நேரம் ஆகும் அப்படின்ட்டு. சரி தண்ணி ஊத்திட்டு அது வளரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பூ விட ஆரம்பிச்சிச்சு, காய் விட ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா, அப்போ எனக்கு என்ன சந்தோஷமாயிருச்சு, அப்பாடி இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, நான் ரெகுலரா தண்ணி ஊத்த மறந்துட்டேன். சரிங்களா, இப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? செடி வாட ஆரம்பித்தது. சரிங்களா, எனக்கு அங்க காலேஜ் போவேன், திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே காரியங்கள் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், ஆனாலும் எப்படியாவது 3 நாள் ஒரு வாட்டி அல்லது 4 நாளைக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணிடுவேன், தண்ணி ஊத்திடுவேன். அப்ப அதுல இருந்து ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எடுத்தேன். பார்த்தோன்னு அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா நான் கத்துக்கின ஒரு லெசன் என்னன்னா, தினமும் என்ன ஊத்தணுங்க, தண்ணி ஊத்தணும். தினமும் தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தாட்டி என்ன ஆயிருங்க, அது வாடி போயிடும். இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தாவியானவர் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, நம்ம கூட பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஆனா அதை நம்ம எப்படி உணர முடியும்னா, தினமும் ஜெபிக்கிறப்பையும் வேதம் வாசிக்கிறப்பையும் அவருக்குள்ள நிலைத்து நிற்கிறப்பையும் நம்ம அவரை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிறப்ப நெருப்பை எதிர்கொள்ளக்கூடிய பலனை நமக்கு அவர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைக்கிறப்ப we can overcome anything in this world. எதைனாலும் நம்மளால மேற்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புத்தாண்டு காலை நேரத்தில் ஒரு அருமையான செய்தி கேட்டோம். கண்டிப்பா இந்த செய்தி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம அது we will work on those things, and that's what our prayer will be. I would like to thank Pastor Karaimani for his ministry and for his beautiful sermon he gave. The Holy Spirit guide us. Most important விஷயம் last year நான் எப்பவும் பிரசங்க பண்றேன். most important விஷயம் சொல்ற விஷயம் என்னன்னா, we need Holy Spirit. அதே நான் இன்னைக்கு மார்னிங் எடுத்து I'm very much happy. We'll continue to grow in God and God lead us everyone. This time we have 2 songs. I request Sweetu to come forward for the special song.
can collect the offering. Thanks offering. യേശുനായകനാൽ സ്വന്തം മെസ്സിയാനന്ദനേ നന്ദ യേശുനായകനാൽ സ്വന്തം മെസ്സിയാനന്ദനേ ജഗദീശ്വരീശ്വരൻ സുഗണേശമീശ്വരൻ മകരാസരസപിതാ മൈന്ദനീശു അവസദാനൻ യേശുനായകനാൽ സ്വന്തം മെസ്സിയാനന്ദനേ நிசனி பனியே தன்று மோசமே தனியே மாசலா மணியே மந்திர ஆசலானியே சொந்த நிசனி பனியே தன்று மோசமே தனியே இறைவான காந்தனே இறைவான சாந்தனே மறை ரசபிதா மைந்த தீசுல சதானந்த இயேசு தனால் சொந்த மெசியானந்தனே முந்த வேத பந்தலமாய் வந்தமே ஆதி அந்த வினால் அந்த மாதியுந்திலே முந்த வேத பந்தலமாய் வந்த பாதம் வந்தமே பதநாம நாமனா சுதநாம நாமனா சிதரசரசபிதா மைந்த தீசுலவ சதா நந்த ஈசு நாயகனா சொந்த மெஸ்ஸியானந்தனே Thank you, Jonna, for a beautiful song. I still get confused how this girl sing all the big words of Tamil. இப்போ கூட நான் எனக்கு சின்ன ப்ரேயர் பண்ண கூட சொன்னால் நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன் தமிழில்.
but I really appreciate you for singing a beautiful song. For a closing song, I request Junior Swamis and Junior Tacos to come forward for the closing song. Jesus, Lamb of God, worthy is your name. Without His name, we are nothing actually. Thank you for reminding each one of us that the year 2026 is nothing without Christ. There's nothing without His name in our life. I praise God for that beautiful song. For our closing, I request everyone to rise up and Pastor Kalemari will do the closing prayer and benediction.
உங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை நீ காண செய்ததுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. 2025 வருடத்துல எங்களை கண்ணின் மணி போல நீ பாதுகாத்து வந்ததுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் அப்பா. ஆனாலும் நீர் எங்களை கடக்க செய்தீங்க தகப்பனே. தண்ணீர்களில் நடக்க செய்தீங்கப்பா, ஆறுகளை கடக்க செய்தீங்க கர்த்தாவே. சில நேரங்களில் அப்பா நெருப்பை போல பிரச்சனைகளை சந்திக்க செய்தீங்க கர்த்தாவே. ஏதோ தகப்பனே, அதே வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த 2025 வருடத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் அப்பா. இந்த 2025 வருடம் எப்படி இருக்குமோ என்று எங்களுக்கு தெரியாது தகப்பனே. இந்த வருடத்துல என்னென்ன நன்மைகள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது, என்ன தீமைகள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் என் ஆண்டவரே, இந்த நேரத்தில் தகப்பனே, எலிசா சொன்னது போல நீர் எங்கு சென்றாலும் உண்மை நான் பின்பற்றுவேன், என் ஜீவனை கொண்டு நான் அதை சொல்கிறேன் என்று நாங்கள் சொல்ல கர்த்தர் கிருபை செய்க தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. உண்மை நம்பி விசுவாசத்தோடு கூட நாங்கள் இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்வோம். இதோ தகப்பனே, இந்த வருஷத்துல தகப்பனே அநேகர்கள் திருமணத்துக்காக காத்திருக்கலாம், அநேகர்கள் தகப்பனே வேலைக்காக காத்திருக்கலாம், அநேகர்கள் தகப்பனே தங்களுடைய படிப்பு முடிவடையும்படிக்காக காத்திருக்கலாம் தகப்பனே. அநேக எதிர்பார்ப்புகள், அநேக காத்திருப்பதை கர்த்தர் நீர் அறிவீர் அப்பா. இந்த வருடத்தில் என் ஆண்டவர் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் நன்மையான ஈவுகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வருடத்தில் என் ஆண்டவர் அப்பா, அவருடைய ஜபங்களுக்கு நீர் பதில் அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வருடம் அவருடைய வாழ்க்கையில கர்த்தாவே ராஜா, அவருடைய சவால்களை எதிர்கொண்டு தகப்பனே, நம்முடைய இருதயத்தின் மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு நீர் அருளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய கரம் அவர்களோடு கூட நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த தருணத்துல இந்த தமிழ் திருச்சபையுடைய கரத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. இந்த திருச்சபை தகப்பனே அநேகர்களுக்கு ஒரு விளக்காய் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த திருச்சபை நீர் ஆசீர்வதிங்க, திருச்சபை மூப்பர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, சபை செயற்குழுவை நீர் ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த திருச்சபை நடத்தக்கூடிய போதத்தை உங்களுடைய கரத்துல நான் சமர்ப்பிக்கிறேன் அப்பா. போதகர் ஜான் ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து என் ஆண்டவர் அவருக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீ தொடர்ந்து நடத்தும்படியாய் சொல்லிக்கிறேன். இந்த புதிய வருடத்துல நாங்கள் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், எங்களை உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. தயவாய் நீர் கூட இருங்க, பலப்படுத்துங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வதசரி சர்வம். ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதாக்களோடு கூட விசேஷமாக இந்த புதிய வருடத்திலும் கூட இருப்பதாக. ஆமென்.